அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பி ஸித்னி இல்மா ரப்பி ஸித்னி இல்மா ரப்பி ஸித்னி இல்மா. அல்லாஹ் சுப்ஹான தஆலா உங்களுக்கும் எனக்கும் கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவானாக, இன்ஷா அல்லாஹ், ஆமீன். நமது அல் முக்மின் ஆன்லைன் அகாடமியில் நம்ம அல்ஹம்துலில்லாஹ் தொடர்ந்து முஅல்லமா முபல்லிகா ஆலிமாவுடைய வகுப்புகளை பார்த்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கி இன்ஷா அல்லாஹ் முஅல்லமாவுடைய ரஹீக் லெசனை பார்க்க போகிறோம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் ஏற்கனவே மறைமுகமான அழைப்பு தன்னுடைய சமூகத்தாருக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அடுத்து இது 2வது காலகட்டம் அப்படின்னு பார்க்க போகிறது பகிரங்கமான அழைப்பு. சகோதரத்துவம் பேணுதல், உதவி, ஒத்தாசை புரிதல் போன்ற நற்பண்புகளுடன் தூதுத்துவத்தை சுமந்து அதை எடுத்து உரைக்கும் பொறுப்பை ரசூல்லா பெற்றிருக்காங்க. சரியா? இந்த எல்லா பண்புகளையுமே எடுத்துரைக்கிற ஆற்றல் பெற்ற முஸ்லீம்களில் ஒரு கூட்டம் தயாராகிட்டு இருந்திருக்கு. தயாரான போது இஸ்லாமிய அழைப்பை பகிரங்கப்படுத்தி தீமையை நன்மையால் எதிர்கொள்ளணும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளை பிறக்கப்படுது. இது தொடர்பாக முதலாவதாக அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில், நீங்கள் உங்களுடைய உறவினர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் 26வது அத்தியாயம் 214வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அப்போ இந்த திருவசனத்தோட முன்தொடர் பார்த்திங்கன்னா, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறைத்தூது கிடைச்சதுலேருந்து இஸ்ரவேலர்களுடன் அவர்களை ஹிஜ்ரா செய்தது வரையிலான எல்லா நிகழ்வுகளும், ஃபிரௌன் மற்றும் அவனது கூட்டத்தாரிடமிருந்து இஸ்ரவேலர்களுக்கு கிடைத்த வெற்றி மற்றும் ஃபிரௌன் அவங்க கூட்டத்தார் மூழ்கடிக்கப்பட்ட சம்பவங்கள்னு எல்லாத்தையுமே அல்லாஹ் தஆலா குர்ஆனில் விவரிச்சிருக்கான். மேலும் ஃபிரௌனை ஏகத்துவத்தின் பக்கம் அழைத்த போது நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் கடந்து சென்ற அனைத்து நிலைமைகளையுமே அதில் திருக்குர்ஆனில் அல்லாஹ் தஆலா ரொம்ப தெளிவான முறையில் கூறப்பட்டிருக்கான். அப்போ இஸ்லாமிய அழைப்பை பகிரங்கப்படுத்த வேண்டும் என்ற கட்டளை மேற்கூறப்பட்ட விவரங்களை கொண்டு வந்ததன் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களை அழைக்கும் போது அவர்களிடமிருந்து பொய்ப்பித்தல், அத்துமீறல், கொடுமைப்படுத்துதல் போன்றவற்றை சந்திக்க நேரிடும். இது எல்லாமே அவங்க தாங்கி கொள்ளணும் அப்படின்றது அவங்களுக்கு எடுத்துரைக்கிறதுக்காக தான். எனவே தொடக்கத்திலிருந்தே தங்களோட செயல்பாட்டை ரொம்ப தெளிவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் முன்னுதாரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களுடைய தோழர்களுக்கும் முன் சென்ற நபிமார்களை பற்றியும் அந்த சமுதாயத்தினரை சேர்ந்த நிகழ்ச்சிகளை அல்லாஹ் தஆலா ரொம்ப தெளிவான முறையில் அல் குர்ஆனில் சுட்டி காட்டியிருக்கான். இம்மார்க்கத்தை பொய்யாக்குபவர்கள் தங்களுடைய நிலையை எப்படியே தொடர்ந்துக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏற்படுகின்ற இழிவான முடிவையும் அல்லாஹ் கொடுக்குற தண்டனையும் அவங்க தெரிஞ்சுக்கணும். அந்த அழகிய முடிவு தங்களுக்கு தான் என்பதை இறை நம்பிக்கையாளர்கள் என்ன பண்ணணும், நம்பணும். அதாவது இஸ்லாத்தை அல்லாஹ் தஆலாவை மட்டும் வணங்கி நம்பி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருத்தூதராக ஏற்றுக்கொண்டு அந்த மார்க்கத்தின்படி செயல்படுறவர்களுக்கு மட்டும்தான் என்னதுமா ரொம்ப அழகிய முடிவு இருக்கு. மற்ற எல்லாத்துக்குமே அல்லாஹ் தஆலா என்ன பண்றான், இழிவான முடிவை தான் தர்றான். அல்லாஹ்வுடைய தண்டனை இருக்கு அப்படின்றத எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில எல்லாமே கூறி காட்டியிருக்கான். இந்த அத்தியாயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், லூத் அலைஹிஸ்ஸலாம், ஹூத், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் என எல்லா நபிமார்களுடைய சமுதாயத்தினரை பற்றி அல்லாஹ் தஆலா கூறும்போது, அஸ்ஹாபுல் ஐக்கா அதாவது தோட்டக்காரர்கள் அப்படின்னா இறை தூதர்களை பொய்யாக்குவங்களோட முடிவு என்ன அப்படின்றத பத்தி அல்லாஹ் தஆலா இதுல அழகான முறையில விவரிச்சிருக்கா. அல்ஹம்துலில்லாஹ். ஏற்கனவே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கால மறைமுகமான பணி அழைச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதுவே ஒரு சிலருக்கு தெரிஞ்சு ரொம்ப அந்த இறை நம்பிக்கை கொண்டவங்க ரொம்ப துன்புறுத்திக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. அப்ப பகிரங்கமான அழைப்பு விடுக்கும் போது அவங்களுக்கு எவ்வளவு துன்பங்கள் ஏற்பட்டிருக்கும். அப்ப நம்மளால கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு கூட ரசூலுல்லாஹ் என்ன பண்ணிருக்காங்க, அத்துணை துன்பங்களை சகிச்சுக்கிட்டு தான் நம்மளுக்கு இந்த மார்க்கத்தை கொடுத்துட்டு போயிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹான தஆலா எம்பெருமானான நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வசீலா எனும் சிறப்பு அந்தஸ்தையும் தன் வாக்களித்த மஹாமுல் மஹ்மூத் எனும் இடத்திலும் எழுப்புவானாக, இன்ஷா அல்லாஹ், ஆமீன். ரசூலுல்லாஹ் நெருங்கிய உறவினர்களை நேர்வழிக்கு அழைச்ச சம்பவத்தை இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். இவ்வசனம் அருளப்பட்டதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய நெருங்கிய உறவினர்களான காஷிம் கிளியாரை அழைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, நபி பட்டம் இவ்வாறு தமக்கு கிடைத்ததையும்
மக்களிடத்துல கூறி இறைவனின் பக்கம் வாருங்கள், அல்லாஹ் ஒருவனே அப்படின்னு அந்த அழைப்பை வந்து விடுக்கிறாங்க. அவர்களோட முத்தலிபுன் வம்சத்துல 45 ஆண்கள் வந்து வந்திருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பேசத் தொடங்கினப்ப அபுல் அஹப் வந்து முந்திக் கொண்டு, இவர்கள் வந்து உமது தந்தையின் சகோதரர்களும் அவர்களுடைய பிள்ளைகளும் ஆவார். அதை நினைவில் கொண்டு நீ என்ன பண்ண பேசு. மதம் மாறியவர்களை பற்றி இங்கு பேசாத. அறிந்து கொள், அரேபியர்கள் எடுத்த உன்னுடைய ஒரு கூட்டத்தாருக்கு எந்த ஒரு வலிமையும் கிடையாது. உன்னை தண்டிப்பதற்கு நான் யாரு மிக தகுதியானவன் அப்படின்னு அபுல் அஹப் வந்து ரொம்ப கோவமா சொல்றான். நீ கூறுற இந்த ஏகத்துவம் உறுதியா இருந்துச்சு அப்படின்னா அது அரேபியர்களோட துணையோட குறைஷி குடும்பத்துல உள்ளவங்க மீது பாய்வதற்கு ஏதுவாகிவிடும். அதாவது குறைஷி குடும்பத்தினர் வந்து உன் மீது வந்து போர் தொடுக்கிறதுக்கு வந்து அது ஏதுவாகிடும். தனது தந்தையின் சொந்தக்காரர்களுக்கு உன்னை போல தீங்கிழத்து எவரையுமே நான் கண்டதில்ல அப்படின்றத அபுல் அஹப் வந்து கூறுறான். இதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து சபையில வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பேசாம இருந்துட்டாங்களாம். இப்படி இந்த வாரம் வந்து அதாவது தன்னுடைய நெருங்கிய உறவினர்களை இந்த மாதிரி வந்து ரசூலுல்லாஹ்க்கு செய்வாங்க அப்படின்னு அவங்க நினைச்சு பார்க்கல. சரி நம்ம அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை சொல்லும்போது கண்டிப்பாக ஏத்துக்கொள்வாங்க அப்படின்ற எண்ணத்துலதான் அவங்க வந்து அந்த ஏகத்துவத்துக்கு அழைச்சாங்க. ஆனா அபூல் அஹப் வந்து இவ்வாறு எல்லாரும் முன்னாடியும் ரொம்ப குரல் கொடுத்து, நீ வந்து எங்களை வழிகெடுக்க பாக்குற, நீ வந்து எங்களை வந்து உண்மைக்கு புறம்பா கூப்பிடுற அப்படின்னு சொல்லவும் ரசூல்லா வந்து அந்த சபையில பேசாமையே இருந்துட்டாங்க. 2வது முறையாக என்ன பண்ணியிருக்காங்க, ஹாஷிம் கிளையாரை அழைத்து, எல்லா புகழும் அல்லாஹுக்கும் அவனுக்கே ஆகும். அவனையே புகழ்கிறேன், அவனிடமும் உதவியும் தேடுகிறேன், அவன் மீது நம்பிக்கை வைக்கிறேன், அவனிடமே பொறுப்பை ஒப்படைக்கின்றேன். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை. அவனுக்கு வந்து இணை துணைன்றது யாருமே கிடையாது. அவனுக்கு வந்து யாரும் கிடையாது. அவன் யாரையும் பெறவும் இல்லை, யாரையும் பெறப்படவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் அல்லாஹ்வின் மீது சாட்சி கூறுகின்றேன் அப்படின்னு கூறி தொடர்றாங்க பேச்ச. நிச்சயமாக ராம்து போருக்கு செல்லும் வீரர்கள் வந்து தங்குவதற்கு ஏற்ற இடங்களையும் நீர்நிலைகளையும் அறிந்து வருவதாக அனுப்பப்படும் தூதர்கள் வந்து பொய்யுரைக்க மாட்டார்கள். அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்கு தகுதியானவன் வேறு யாரும் இல்லையோ அவன் மீது ஆணையாக நிச்சயமா நான் எப்படி உங்களுக்கு வந்து குறிப்பா உங்களுக்கும் பொதுவான ஏனைய மக்களுக்கும் அனுப்பப்பட்ட ஒரு தூதரா இருக்கேன். அல்லாஹுடைய தூதராவேன். அல்லாஹ்வின் மீது ஆணையாக நீங்கள் உறங்குவதை போன்றே மரணிப்பீர்கள், நீங்கள் விழிப்பது போன்றே எழுப்பப்படுவீர்கள், உங்களது செயல்களை குறித்து கண்டிப்பாக விசாரிக்கப்படுவீர்கள் அப்படின்னு ரசூல்லா வந்து அந்த சபையில வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நிச்சயமாக அது ஒரு நிரந்தரமான சொர்க்கம் அல்லது நிரந்தரமான நரகமா இருக்கும் அப்படின்றத சொல்லி அந்த உரையை வந்து முடிக்கிறாங்க. அப்போது அபுதாலிப் என்ன கூறுறான் அப்படின்னா, உனக்கு உதவி செய்வது எங்களுக்கு மிகவும் விருப்பமானதே, உனது உபதேசத்தை ஏற்பது எங்களுக்கு பிரியமானதே, உனது பேச்சை வந்து நான் உறுதியா வந்து உண்மைப்படுத்துறேன். இதோ உனது பாட்டனாரின் குடும்பத்தார், நானும் அவர்களில் ஒருவன்தான். எனினும் நீ விரும்புவதை அவர்களை விட நான் விரைவாக ஏற்றுக்கொள்வேன். எனவே உனக்கிடப்பட்ட கட்டளைகளை நீ நிறைவேற்றுவதில் உறுதியாக இரு. அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் உன்னை சூழ்ந்து நின்று பாதுகாப்பேன். எனினும் எனது மனம் அப்துல் முத்தலிபின் மார்க்கத்தை விட்டு பிரிய விருப்பமில்லை அப்படின்னு கூறுறாங்க. யாரு கூறுறாங்க? அபுதாலிப், அவங்களோட பெரிய தந்தை கூறுறாங்க. அதாவது அபுஜஹலும் அபுதாலிப்பும் ரசூல்லாவுடைய தந்தைக்கு கூட பிறந்தவங்க தான். ஆனா அபுஜஹல் என்ன பண்றான், ரசூல்லா அந்த மாதிரி சொல்லவும், நீ வந்து உன்னுடைய தந்தையோட குடும்பத்தை வந்து நாசத்துக்கு இழுக்கிற, நீ வந்து வழி கெட்டு எங்களை வந்து இழுத்துட்டு பாக்குற அப்படின்னு ரொம்ப வார்த்தைகளை விடுறான். ஆனா ஆனா அபுதாலிப் என்ன சொல்றாங்க, நிச்சயமா நான் வந்து உங்களுடைய கருத்தை வந்து ஏத்துக்கிறேன். கண்டிப்பா நீங்க நீங்க என்னென்ன சொல்றீங்களோ அது எல்லாத்தையுமே நான் ஏத்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு சப்போர்ட்டா இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் சப்போர்ட்டா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இறுதியா என்ன சொல்றாங்க, நான் எல்லா விதத்திலயும் உங்களுக்கு உதவி புரியுறேன், எல்லாத்துலயும் நான் உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பேன். ஆனா இன்னமும் என்னுடைய மனம் வந்து என்ன பண்ண மாட்டேங்குது, அப்துல் முத்தலிபோடைய அந்த மார்க்கத்தை விட்டு வர்றதுக்கு மனசு வரமாட்டேங்குது அப்படின்றத சொல்றாங்க. உங்களுக்கே தெரியும், நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ரசூல்லாவுடைய பாட்டனார் வந்து அவங்களுக்கு எவ்வளவு பெரிய அவங்க தாயும் தகப்பனையும் இழந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு ரசூல்லாவை அன்போடையும் பரிவோடையும் வளர்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நிறைய விதமான உதவிகளை செஞ்சிருக்காங்க, அல்ஹம்துலில்லாஹ். ஆனா அவங்களும் வந்து என்ன பண்ணிக்கல, மார்க்கத்தை வந்து ஏத்துக்கல.
அப்படி அல்லாஹ்தால யாருக்கு வந்து ஹிதாயத்த குடுக்குறானோ, அவங்களால மட்டும்தான் அந்த மார்க்கத்துக்குள்ள வர முடியும். அதே போலதான் மார்க்க கல்வியும் அல்லாஹ்தால யாருக்கு நாடுறானோ, அவங்களுக்கு மட்டும்தான் இந்த மார்க்கத்துல தெளிவ தர்றான், விளக்கத்த தர்றான். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம எல்லாருமே அல்லாஹ்தால என்ன பண்ணியிருக்கான், அந்த மார்க்க கல்விக்குள்ள நம்மள செலக்ட் பண்ணி எடுத்திருக்கான். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பான முறையில நாமும் கற்று, அதை பிறருக்கும் சொல்லிக் கொடுக்கப்படுகிற பாக்கியத்தையும், நாம் அதை செயல்படுத்தக்கூடிய பாக்கியத்தையும் வல்ல ரஹ்மான் நமக்கு தருவானாக. அடுத்த நிகழ்வா நம்ம சஃபா மலையின் மீது ரசூல்லா வந்து எப்படி பிரசங்கம் பண்ணாங்க அப்படின்றத பார்க்கலாம். அபுதாலிப் வந்து தனக்கு பாதுகாப்பு அளிப்பாங்க அப்படின்ட்டு ரசூல்லாக்கு தெரிஞ்சு உறுதியானதுக்கு அப்புறம் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மார்க்கத்தை வந்து எடுத்துரைப்பதற்காக சஃபாவோட மலையில உச்சியில நின்று யா சஃபஹா யா சஃபஹா அப்படின்னு சத்தமிட்டு இருக்காங்க. உடனே அங்க வந்து பெரும் படை வந்து திரள ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா குறைஷிகளா இருக்கட்டும், மத்த கோத்திரத்தவரா இருக்கட்டும், எல்லாருக்குமே இந்த யா சஃபஹா யா சஃபஹா அப்படின்றது ஒரு படை ஒன்று வந்து நம்மள சூழ்ந்துக்குச்சு, ஏதேனும் பேராபத்து வந்து வந்துருச்சு அப்படின்றத அறிவிக்கிறதுக்கு தான் அரபு நாட்டுல வந்து இந்த வார்த்தையை வந்து அந்த காலத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. சோ வந்து ஏதோ ஒரு பெரிய நிகழ்வு வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க மக்கள் எல்லாரும் ஒன்று திரள ஆரம்பிச்சிட்டாங்க. குறைஷி வம்சத்துல இருந்து ஒவ்வொரு பிரிவினரையுமே ரசூல்லா வந்து அழைக்கிறாங்க. அதாவது ஃபஹர் குடும்பத்தாரே, அம்ரு குடும்பத்தாரே, அப்து முனாஃபிக் குடும்பத்தாரே, அப்துல் முத்தலிப் குடும்பத்தாரே அப்படின்னு ஒவ்வொரு கோத்திரத்தவரை வந்து ரசூல்லா வந்து அவங்க பேரை சொல்லி இன்னாரின் குடும்பத்தாரே, இன்னாரின் குடும்பத்தாரே அப்படின்னு சொல்லி அவங்கள கூப்பிடுறாங்க. அவர்களது அழைப்பை வந்து செவியேற்றுக்கிட்டு இவ்வாறு அழைக்கிறவர் யாரு அப்படின்னு வினவும் போது சிலர் வந்து என்ன சொல்றாங்க, முகமது தான் இப்படி கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத கூறுறாங்க. உடனே குறைஷியர்கள்ல வந்து அபுலகமும் மற்றும் பலரும் அங்கு எல்லாருமே வந்து சேர்ந்திருக்காங்க. சரியா? வர இயலாதவங்க வந்து தங்களோட சார்பாக ஒருவரை வந்து அனுப்பி என்ன செய்தி அப்படின்னு கேட்டுட்டு வர்றதுக்கு ஆள் அமைச்சு வச்சிருக்காங்க. அனைவருமே ஒன்று கூடினதுக்கு அப்புறம் ரசூல்லா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மலைக்கு பின்னாடி வந்து கணவாயில உள்ள உங்களை துரத்துறதுக்கு, உங்களை தாக்குவதற்கு வந்து குதிரை வீரர்கள் எல்லாம் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் கூறுனா நீங்க என்ன நம்புவீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதற்கு அங்க உள்ள மக்கள்லாம் என்ன சொல்றாங்க, ஆமா கண்டிப்பா உங்களை நம்புவோம். உங்களை வந்து உண்மையாளர்களாவே நாங்க இத்தனை வருஷம் கண்டுகிட்டு இருந்திருக்கோம். நீங்க வந்து என்னைக்கு பொய்யுரைச்சது கிடையாது அப்படின்றத சொல்றாங்க. அப்ப ரசூல்லா வந்து மிக கடுமையான வேதனை வரும் முன்னர் வந்து நான் உங்களை வந்து அச்சமூட்டி எச்சரிக்கை செய்றேன். எனக்கு உங்களுக்கும் உள்ள உதாரணம், ஒருவர் எதிரிகளை வந்து பார்த்து தன்னோட கூட்டத்தை வந்து அவங்க வந்து என்ன பண்ணிடக்கூடாது, எந்த விதமான ஒரு தாக்குதலையும் நடத்திடக்கூடாது, தன்னுடைய கூட்டத்தாருக்கு எந்த விதமான ஒரு அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாது அப்படின்றத வந்து நான் அறிவிக்கிறதுக்கு தான் அந்த மலை உச்சியில ஏறி நின்று யா சஃபஹா அப்படின்னு வந்து அவங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டேன். ரசூல்லா வந்து அம்மக்களை சந்திச்சதுக்கு என்ன காரணமோ அதை வந்து அந்த மக்கள்கிட்ட வந்து சொல்றாங்க. அதாவது அல்லாஹுவை பத்தியும் அல்லாஹ்வுடைய ரசூலை பற்றியும் அல்லாஹுவை பத்தி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யறதுக்கு தான் நான் இங்க வந்து உங்களை கூடியிருக்கேன். அப்புறம் ரசூல்லா என்ன சொல்றாங்கன்னா, குறைஷியரே அல்லாஹ்விடம் இருந்து உங்களது ஆன்மாக்களை வந்து விலக்கி வாங்கிக்கோங்க. உங்கள் நரக நெருப்புல இருந்து நீங்க பாதுகாத்துக்கோங்க. நிச்சயமா நான் உங்களுக்கு வந்து அல்லாஹுடைய புறத்திலிருந்து எந்த ஒரு நன்மைக்கும் தீமைக்கும் என்ன பண்ண முடியாது, பொறுப்பாக முடியாது. அல்லாஹுவை தவிர்த்து உங்களுக்கு நான் எந்த பலனும் அளிக்க முடியாது அப்படின்றத சொல்றாங்க. கஅப் இப்னு உலையாவின் கிளையாரே, உங்களை நரகிலிருந்து பாதுகாத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த ஒரு நன்மை தீமைக்கும் நான் வந்து பொறுப்பாக முடியாது. அதே மாதிரி எல்லா கோத்திரத்தாருக்குமே சொல்றாங்க. முர்ரா இப்னு கஅப் கிளையாரே, உங்களை நீங்க நரகத்துல இருந்து பாதுகாத்துக்கோங்க. குசையின் கிளையாரே, உங்களை நீங்க நரகத்துல இருந்து பாதுகாத்துக்கோங்க. உங்களது எந்த ஒரு நன்மைக்கும் தீமைக்கும் என்னால பொறுப்பாக முடியாது. அப்துல் முனாஃபின் குடும்பத்தாரே, உங்களை நீங்க நரக நெருப்புல இருந்து காப்பாத்திக்கோங்க. உங்களோட நன்மை தீமைக்கும் நான் எந்த பொறுப்பு ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. இதே மாதிரிதான் அப்து சம்ஷு கிளையாரே, காஷும் கிளையாரே அப்படின்னு சொல்லிட்டு இறுதியில வந்து தன்னுடைய பாட்டனாருடைய கிளையாறு இருக்காங்க இல்லையா, அப்துல் முத்தலிபோட கிளையாரே, நீங்களும் வந்து உங்களை வந்து இந்த நரகில இருந்து காப்பாத்திக்கோங்க. உங்களுக்கு எந்த ஒரு நன்மைக்கும் தீமைக்கும் நான் வந்து பொறுப்பாக முடியாது. அல்லாஹ்வை தவிர்த்து உங்களுக்கு நான் எந்த பயனையும் என்னால அளிக்க முடியாது அப்படின்றத அவங்க சொல்றாங்க. எல்லாத்துக்கிட்டுமே இந்த பிரசங்கத்தை வந்து அவங்க வந்து என்ன பண்றாங்க, முன்மொழிகிறாங்க.
அல்லாஹ்வின் தூதர் முகமதின் மகள் பாத்திமாவே, எனது செல்வத்திலிருந்து நீ விரும்பியது எல்லாத்தையும் என்கிட்ட கேட்டு பெற்றுக்கோ. உன்னை நரகத்திலிருந்து நீ பாதுகாத்துக்கோ. நிச்சயமாக உங்களுடைய நன்மைக்கும் தீமைக்கும் என்னால பொறுப்பாக முடியாது. அல்லாஹுவை விட்டு உங்களுக்கு நான் எந்த பயனும் அளிக்க முடியாது அப்படின்றத தன்னுடைய செல்வ மகளான பாத்திமா ரலிய பார்த்து கூறுறாங்க. அதாவது என்னன்னா, மக அப்படின்ற காரணத்துக்காக நீங்க என்னை இது பண்ணிட்டு அல்லாஹ்வை நீங்க வணங்கல அப்படின்னாலும் உங்களோட நன்மை தீமைக்கு நான் பொறுப்பாக முடியாது. உங்களுக்கு சொர்க்கம் நான் பெற்றுத்தர முடியாது அப்படின்றத அந்த கூட்டத்திலேயே ரசூல்லா ரொம்ப தெளிவா சொல்லிடுறாங்க. எனினும் மக்களே, உங்களுடன் ரத்தம் பந்தம் உள்ள உறவு இருக்கின்றது. உரிய முறையில ரத்த பந்தத்திற்கான கடமைகளை நிறைவேற்றுங்கள் அப்படின்னு கூறி முடிக்கிறாங்க. இந்த எச்சரிக்கை முடிந்ததுமே மக்கள் எதுவுமே கூறாம அங்கிருந்து கலைஞ்சு சென்றாங்க. ஆனா அபூலஹல் மட்டும் ரொம்ப குரோதத்தோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து எதிர்கொள்றான். நாள் முழுவதும் உனக்கு என்ன பண்ணட்டும், நாசம் உண்டாகட்டும், சரியா? அந்த நாள் முழுவதும் உனக்கு நாசம் உண்டாகட்டும், இதற்காக தான் எங்களை நீ கூப்பிட்டு அனுப்பிச்சியா அப்படின்னு ரசூல்லா பழிச்சு பேசுறாங்க. ஓகேவா? அவனதை கண்டிச்சு அப்ப இப்படியே ரசூல்லா மேல ஒரு சாபத்தை தெளிக்கும் போது அல்லாஹ் தாலா என்ன பண்றான், அபுலஹப கண்டிச்சு அருண்முறையான திருக்குறான்ல 111வது வசனத்துல சொல்றான், அபுலஹபோட 2 கைகளுமே அழியட்டும் அப்படின்றத அந்த ஆயத்தை அந்த அத்தியாயத்தை அல்லாஹ் தாலா இறக்கி இருக்கான். இது சஹீஹுல் புகாரில இருக்கு. குரான்ல உள்ள அந்த ஆயத்து என்னது, தப்பது யதா அபி லஹப் வத்தப்ப, அந்த சூறா இருக்குல்லமா, அதுதான் அந்த சூறா. அந்த சூறா நீங்க தர்ஜுமா படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அல்லாஹ் தாலா அபுல்லஹபோட எப்படி அவன் 2 கைகளும் நாசமாகட்டும், அவனுடைய மனைவியும் விரத சுரமப்பவளான அவளுடைய மனைவியும் நாசமாகட்டும் அப்படின்றத ரொம்ப ஆணித்தரமா அதுல கூறியிருப்பான். அபுல்லஹபோட மரணம் சவுதி அரேபியா அந்த ஒரு அரபு உலகத்துல, அரபு நாட்டுல அவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு நிகழ்வா தான் இருந்திருக்கு. அதையும் இன்ஷா அல்லாஹ் பின்வரக்கூடிய காலங்கள்ல பார்க்கலாம். இவ்வாறு ஏகத்துவத்துக்கு குரல் ஓங்கிருச்சு, சரியா? ரசூல்லா ஏகத்துவத்தை பகிரங்கமா எல்லாரையும் அழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது நெருங்கிய உறவினர்கள்ட்ட, நீங்க இந்த தூதுத்துவத்தை அல்லாஹ்வுடைய தூதர் என்பதை ஏற்றனால்தான் தங்களது நெருங்கிய உறவினர்கள்ட்ட ரசூல் என்ன சொல்றாங்க, நீங்க இந்த தூதுத்துவத்தை அல்லாஹ்வின் தூதர் அப்படின்றத ஏற்றதுனால நம்மளிடையே உறவு இன்ஷா அல்லாஹ் நீடிக்கும். இதை தவிர அரபுகள் கொண்டிருக்கும் குடும்ப உறவுகள் எல்லாம் அல்லாஹ்வின் எச்சரிக்கையை முன்னால் வேற ஒன்றுமே கிடையாது அப்படின்னு கூறி தங்களுடைய நிலைமையை மிக தெளிவாக அறிவிச்சுட்டாங்க. என்னதான் ரத்த பந்தமா இருந்தாலும், எவ்வளவு உறவுகளா இருந்தாலும், அல்லாஹ்விற்கு முன்னு அவனுக்கு அடிபணிஞ்சவங்க மட்டும்தான் என்னது உறவுக்காரங்கள் அப்படின்றத அவங்க சொல்றாங்க. இவ்வாறு அழைப்பு பணியோட குரல் மக்காவுல எல்லா திசைகளுமே எதிரொலிக்குது. ஆகவே அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான் குர்ஆன்ல ரசூல்லாட்ட, ஆகவே உங்களுக்கு ஏவப்பட்டதை தயக்கமின்றி நீங்கள் அவர்களுக்கு விவரித்து அறிவித்து விடுங்கள், மேலும் இணை வைத்து வணங்குபவர்களை புறக்கணித்து விடுங்கள் அப்படின்றத அல்லாஹ் தாலா திருக்குறான்ல ரொம்ப தெளிவா சொல்லிட்டான். இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கி அருள போது அதை தொடர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிராகரிப்பவர்களோட சபையை துணிந்து நின்று என்ன பண்ணிட்டாங்க, அல்லாஹ்வோட பக்கத்துல எல்லாரையும் அழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? முன் சென்ற நபிமார்கள் தங்களுடைய சமுதாயத்திற்கு கூடி வந்த மாதிரியே, நீங்கள் அல்லாஹ் ஒருவனையை வணங்குங்கள், அவனை தவிர வேறு இறைவன் உங்களுக்கு இல்லை அப்படின்றத குரானோட ஆயத்தை அவங்களுக்கு சொல்லி இந்த வார்த்தைகளையுமே ஓதி காமிச்சாங்க. கண் முன்னாலேயே காபாவோட முற்றத்துல பட்ட பகல்ல பகிரங்கமாக அல்லாஹ் தாலாவை என்ன பண்ணிருக்காங்க, வணங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த செய்கைகளையும் கொள்கைகளையும் பார்த்த நிறைய மக்கள் இஸ்லாத்தை தழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. குடும்பத்துக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகள் தோன்ற ஆரம்பிக்குது. அதாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டவங்களுக்கும் ஏற்காதவங்களுக்கும். ரசூல்லா இவ்வளவு கஷ்டப்பட்டுதான் இந்த மார்க்கத்தை நம்ம வரைக்கும் கொண்டு சேர்த்திருக்காங்க. சஹாபா பெருமக்களுக்கும் கண்டிப்பா அதுல அவ்வளவு பங்கு இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அனைவருக்குமே சொர்க்கத்துல உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்துல அடுத்த பதிவுகளை பார்க்கலாம். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.